நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். 1905ஆம் ஆண்டில் வந்தே மாதரம் என்ற பாடல் எழுதப்பட்ட 150வது ஆண்டு நிறைவை மத்திய அரசு கொண்டாடி வருகிறது. வந்தே மாதரம் பாடலை முதலில் தமிழில் மொழிபெயர்த்த மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்தநாள் இன்று. வந்தே மாதரம் என்பது சுதேசி இயக்கத்தின் ஆதரவாக அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்க பயன்படுத்தப்பட்ட வாசகம். வந்தே மாதரம் நாட்டை தாய் போன்ற மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும் என்பதே அதன் பொருள். கோவை சாய்பாபா கோவில் பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. அதனால் இந்த பகுதியில் நடந்து செல்லும் மக்கள் நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த நேரம் பொதுமக்கள் நடந்து செல்லும் வழித்தடத்தில் சாய்பாபா கோவில் அருகில் இருக்கும் ஒரு தனியார் நிறுவனம் தனது இருசக்கர வாகனங்களை நிறுத்தம் செய்து தனது தனி அதிகாரத்தை எடுத்துக்காட்டி வருகிறது. இதை ஒரு சாமானியன் செய்திருந்தால் உடனே சட்டம் அவர் மீது பாய்ந்து அபராதத்தால் அந்த ஏழை அழுத்தப்பட்டிருப்பான். செய்வது பெரிய இடம் என்பதால் அந்த பகுதியை காக்கிகள் பொதுமக்கள் இங்கு படும் வேதனையை கண்டு கொள்ளவில்லை எனும் புலம்பல் சாலை ஓரத்தில் ஒலித்தது. பசியில் துடிக்கும் குழந்தைகள் நலன் கருதி அவர்கள் பசியை அமர்த்தும் உன்னத திட்டத்தை பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் துவக்கியிருக்கிறார். இதற்கு அமுதம் வழங்கல் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் தினமும் 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் பசியை பால் வழங்கி சிறப்பிக்கும் பாஜக எம்எல்ஏவை பாராட்டலாம். இந்தியா பிரேசில் கடற்கரை மற்றும் நம் நாட்டின் கப்பல் கட்டுமான நிறுவனமான மசகான் டாஷிப் பில்டர்ஸ் இடையே நீர்மூழ்கி கப்பலை பராமரித்தல், ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு உறவை மேம்படுத்துதல் உள்ளிட்ட முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கோவை கொடிஷியாவில் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் குரு பூஜை 2026 ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை ருத்ராட்சம், காயத்ரி மந்திர உபதேசம், அன்னதானம் அனைத்தும் அனுமதி இலவசம். அனைவரும் வருக என அழைப்பு. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.